காலையில் எந்திரிக்கும் போதே உங்களுக்கு கழுத்து வலி அண்ட் ஷோல்டர் பெயின் இருக்கா? அது எதனால் வருது, என்ன பண்ணலான்றது பார்க்கலாம் வாங்க. இந்த கழுத்து வலின்றது சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸோட எர்லி சிம்டம்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ இது எதனால் வருதுன்னு பார்க்குறச்ச கழுத்துக்குள்ளே இருக்க மசில், அதுக்குள்ளே இருக்க ஜாயின்ஸ் அண்ட் அதுக்குள்ளே இருக்க டிஸ்க், இது எதில் ஏதாச்சும் ஒன்று டீஜென்ரேஷன் ஆகும்போது உங்களுக்கு காலையில் எந்திரிக்கும் போது கழுத்து வலியோ ஷோல்டர் வலியோ வரத்துக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. இந்த கழுத்து வலியோடு சேர்ந்து உங்களுக்கு கை வலி கூட வர வாய்ப்பு இருக்குது. ஒரு கை வலிக்கலாம், 2 கையும் சேர்ந்து வலிக்கலாம். வலியோட சேர்ந்து மறுத்து போக சான்ஸ் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் காலோட ஸ்ட்ரென்த்தும் குறைஞ்சி அடிக்கடி கீழே விழுற மாதிரி கூட வரும். ஸோ இந்த கழுத்து வலி அப்படின்னு வரவங்களுக்கு முதல்ல ஒரு எக்ஸ்ரே ஃபஸ்ட்டு எடுத்து பார்க்கணும். ஸோ எக்ஸ்ரேயில் என்ன பார்ப்போம்னா போனோட ஆர்கிடெக்சர், அதாவது அது நல்லா கான்வெக்ஸாக இருக்கா இல்லையா, லார்டோசிஸில் இருக்கா இல்லையான்னு பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் அலைன்மெண்ட் நேராக இருக்கா இல்லை சைடில் ஏதாச்சும் மாறி இருக்கா, இது 2 தான் முக்கியமாக பார்ப்போம். இது நார்மலாக இருந்தாலே ஒரு விதமான ஃபிசியோதெரப்பியும் மைல்டு எக்ஸசைஸும் பிடித்து கொஞ்சம் பெயின் கில்லர்ஸ், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி இதெல்லாம் கொடுக்கும்போது எர்லியராகவே உங்களுக்கு எல்லா சிம்டம்ஸும் செட்டில் ஆகும்.